கூட பேச போகிற வார்த்தை சபைக்கு தேவன் ஒரு எச்சரிக்கை கொடுக்க போகிறார். அந்த வகையில் தான் நீங்கள் அந்த பாடத்தை பார்க்க போகிறோம். எப்படி தேவன் வந்து நம்ம சபைக்கு எச்சரிக்கை கொடுக்குறாருன்றத நம்ம ஒரு சில வசனம் மூலியமாக நம்ம வந்து பார்க்கலாம். கரெக்டாக அவங்களுக்கு டைம் முடிச்சிடறாங்கன்னு 1.5 மணி நேரம் சர்வீஸ் நம்ம 7 to 8:30. ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சதுனால ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் கரண்ட் இல்லாதனால சீக்கிரமாக வந்து நம்ம கடந்து போனோம். அவங்களோட பாட்டெல்லாம் குறைச்சாச்சு. சரி, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது சபை டைரக்டா எங்க அடையாளப்படுத்துறாரு, சபைன்னு சொல்லிட்டு டைரக்டா எங்க அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய விதத்தை அடையாளப்படுத்துறாரு. ஏன்னா சவுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாவீது எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். சவுல் மட்டுமே ஒரு பாடமா எடுத்துக்கினாக்கா சவுலோட அப்பா வந்து நம்ம பிதாவாக இருக்கிறார். சவுல் வந்து இயேசு கிறிஸ்துவாக அடையாளப்படுத்துவார். ஆனா சவுல் பொல்லாதவன் தான். ஆனா இன்னொரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம பாடம் எப்படிப்பட்ட நம்ம ஒரு பாடத்தை எடுக்கிறோமோ அதுல நம்ம இயேசு கிறிஸ்துவை எப்படி பொருத்தி நம்மளை எப்படி பொருத்தின்றதை நம்ம பார்ப்போம். எந்த வகையில் இருக்கிறப்போ சபையை தேவன் எப்படி அடையாளப்படுத்த, டைரக்டா எப்படி அடையாளப்படுத்துறது ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்குற கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். அதாவது அண்ணன் அவரு, தம்பி வந்து நாம சபை. ஏன்னா யார் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆதியாகமம் 49 எடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க வந்து குழம்பினீங்கன்னா அது எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ணன் அவரு, தம்பி நாம அப்படின்னா எதை அடையாளப்படுத்துது? ரொம்ப யோசிக்க வைக்கல. அண்ணன் வந்து யோசேப்பு, தம்பி வந்து பென்யமீன். 2 பேர் மட்டும் பிளட் ரிலேஷன். ஒரு தாய்க்கு ராகேலுக்கு தன் ஆசைப்பட்ட மனைவிக்கு பிறந்தவர்கள், நேசிச்ச மனைவிக்கு பிறந்தவர். அப்போ அவங்க 2 பேரும் வந்து பிளட் ரிலேஷன். அப்போ இயேசு கிறிஸ்துவும் நாமளும் வந்து ஒரு பிளட் ரிலேஷனாக இருக்கிறோம். மற்ற அண்ணங்களா இருக்கிறாங்க. அந்த 12 கோத்திரத்துல 2 பேர், யோசேப்பு பென்யமீன் 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 10 பேர் வந்து வேற தாய்க்கு பிறந்தவர்கள். அவங்க தான் வந்து இஸ்ரவேலர்கள், மற்ற ஜாதியா இருக்கிறாங்க. அப்ப இஸ்ரவேலருக்கும் நம்மளுக்கும் சமம் இல்லை. ஏன்னா நாம் வந்து யோசேப்பும் பென்யமீனாக ஆகப்பட்டிருக்கிறோம். நாம் 2 பேர் இயேசு கிறிஸ்துவும் நம்மளும் வந்து ஒரே ரத்தத்தினால கலக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் அவங்க புறஜாதி ஆகிட்டாங்க. நாம புறஜாதியா இருந்தது, நாம் அவங்களோட சொந்த பள்ளி ஆகிட்டோம். அவங்க புறஜாதியா அது மாறிட்டாங்க. அப்படிதான் வந்து வேதம் வந்து அப்படியே புறஜாதிக்கு வந்து அப்படியே கன்வெர்ட் ஆயிடுச்சு இந்த சத்திய வசனங்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது இங்க வந்து யாக்கோபு வந்து தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதத்தை வைக்கிறாருன்றது அந்த ஒரு லிஸ்ட் தான் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. இப்படி 49ஆவதுல ஃபர்ஸ்ட் வசனம் வாசிக்கிறோம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். கடைசி நாட்களில் உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன், அதான் உங்களுக்கு நடக்க போது பாருங்கன்னு சொல்லிட்டு 2ஆம் வசனம், யாக்கோபின் குமாரரை கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனை ஃபர்ஸ்ட் யாரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? ரூபன். நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதல் பிறந்தமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அப்புறம் தண்ணீரை கூட தலைமையினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேலே ஏறினாய், நீ அதை தீர்ப்பு பிடிச்சினாய், என் படுக்கையின் மேலே ஏறினானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட சபிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். எப்பேற்பட்ட கொடூரமான ஒரு மகனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தாய்க்கு இருந்து ஒரு ஆசீர்வாதம், தகப்பனுக்கு இருந்து ஒரு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் தான் நீ பண்ண தப்புக்காக உனக்கு ஒரு தண்டனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லிஸ்ட். ரூபன், அடுத்தது பாருங்க சிமியோன் வரும். அதுக்கப்புறம் அப்படியே லைனா நீங்க வீட்டுல படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் வசனம் பாருங்க, யூதாவே சகோதரர்களால் புகழப்படுவான் நீ, உன் தரம் உன் சத்துருக்களுடைய பிள்ளைகளை மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் முன் பணிவார்கள். உன்னுடைய தகப்பன் சித்தப்பா பெரியப்பா ஆட்டம் பாட்டம் எல்லாமே அவனுக்கு முன்னாடி வந்து பணிவார்கள். அப்படி ஒரு யாருக்கு ஒரு ஆசீர்வாதம்? யூதாக்கு. அப்புறம் 9ஆம் வசனம், யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனார். யூதாவை எதுக்கு அடையாளப்படுத்திட்டாரு? பாலசிங்கத்துக்கு அடையாளப்படுத்துவார். அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. தான் இசக்கார் செல்வனின் மூலம் ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதான் வீட்டில் படிச்சு பாருங்க, உலகத்துக்கு எப்படி ஆசீர்வாதம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த உலகத்துல அவங்களுக்கு ஆசீர்வாதம் நடந்துட்டு வருது. அதை நீங்க கண்கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க 22, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றடியில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். இதெல்லாம் யாருக்கு பொறுத்தது? யோசேப்பு யார் கிடையாது? இயேசு கிறிஸ்து கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து யோசிப்புனா அப்படி கனி தரும் செடி, அவர் திராட்சை செடி யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படியே பொருந்தும். நீர் ஊற்றடியில் கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படும். அப்போ வில்வீரர், அதன் கொடிகள் சுவர் மேல் படும். அவர் கொடிகள் நாம தான், அது வந்து நம்ம மேல படுது அவர் செடிகள். அப்போ எல்லாமே கரெக்டா பொறுத்தது. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் எய்து அவனை பகைத்தார்கள். எல்லாமே சிலுவையில் என்ன பண்ணாங்க? அவரை
ரொம்ப வில் வச்சு எய்து என்ன பண்றாங்கன்னா அவங்க பகைக்கிறாங்க. 24 ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லமையின் கரங்களால் பலத்தின. இதனால் அவன் மெய்ப்பனும் இயேசு கிறிஸ்து மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன். அப்புறம் இஸ்ரவேலின் கண்மலையுமாய். அவன் யார் கண்மலை? கிறிஸ்துதான் கண்மலை. அப்படி ஆப்டாக யோசிப்புக்கு பொருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கு ஆசீர்வாதத்தை அனுபவிச்சு அதில் இருக்கிற மாதிரி யோசிப்புக்கு ஆசீர்வாதத்தை அப்படியே வந்து ப்ரூவ் பண்ணது வந்து இயேசு கிறிஸ்து. அடுத்தது பென்யமீன் வர. அப்ப பென்யமீன் வராத யாருக்கு அடையாளம்? பென்யமீன்னா நம்மளுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து அண்ணனா பென்யமீன் நாம. இப்ப நம்மளுக்கு தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கு நடந்தது, யூதாவுக்கு நடந்தது, தானுக்கு நடந்தது, இசக்காருக்கு நடந்தது, ரூபனுக்கு நடந்தது, சிமியோனுக்கு நடந்ததுன்னா அப்ப பென்யமீனுக்கு கண்டிப்பா நடந்துதான் தீரும். அப்ப பென்யமீன் யாரு? சபை மக்கள். நாம் தான் பென்யமீனாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப பென்யமீனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுதான் சப்ஜெக்டோட தலைப்பு. என்ன ஒரு பென்யமீனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னு பாருங்க. 27 பென்யமீன் பீறுகிற ஓநாய். என்னடா அது? பென்யமீன் யாருக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம்ட்டீங்க. ஆனா என்ன சொல்றாரு? பென்யமீன் பீறுகிற ஓநாய். காலையில் தன் இறையை பற்றிப்பான், மாலையில் தன் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றார்கள். அப்போ பென்யமீன் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, பீறுகிற ஓநாய்க்கு அடையாளம். சபையை எதுக்கு அடையாளப்படுத்துறாரு? ஓநாய் கூட்டங்கள் அப்படின்றாரு. என்னன்னா யூதாவுமே பாலசிங்கம்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்மள என்ன சொல்றாரு? ஓநாய் கூட்டம்ன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்குது. ஒரு என்னன்னா இது ஒரு ஓநாய் கூட போய் நம்மளை கம்பேர் பண்றாரு. நாம என்ன திங்க் பண்றோம்னா, ஓநாய்ன்றது ஒரு நரியோட ஜாதி. நரிக்கு என்னென்ன தந்திரங்கள் இருக்குதோ சின்ன வயசுல நம்மளுக்கு நரி சொல்லி நம்மளுக்கு என்ன வேணும்னா, நரி மேல ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால நரினாவே ஒரு ஆகாது, அது கூட ஓநாயும் நம்மளுக்கு ஆகாதுன்ற மாதிரி நம்ம சின்ன வயசுல நம்ம வளர்ந்துட்டோம். அப்போ ஓநாய் தான் ஒரு நெகட்டிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சிங்கம்னா ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு. ஏன்னா யூதா என்ன சொல்லியிருக்காரு? வான சிங்கம் அப்படின்னு இருக்காரு. அப்போ சிங்கம்னா ஒரு பாசிட்டிவ், ஓநாய்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லா மிருகத்துக்கும் 2 ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, 2 டைமென்ஷன்ஸ். என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குன்னா, ஒன்று பாசிட்டிவ் கேரக்டராகவும் இருக்கும், ஒன்று நெகட்டிவாக இருக்கும். சிங்கம் எடுத்தீங்கன்னா அது பாசிட்டிவ் கேரக்டர் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. எதிர்மறையான விஷயங்களும் இருக்குது, அது கூட நல்ல விஷயங்களும் அடங்கி இருக்குது. அப்ப சிங்கம்னா இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்தும், யூதராஜ சிங்கம் அடையாளப்படுத்தும், அதே சாத்தானையும் அடையாளப்படுத்தும். அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிகிறான் அப்படின்னு பைபிள் வசனம் இருக்கு. அப்ப சிங்கம்னா 2 அடையாளப்படுத்துது, சாத்தானையும் குறிக்குது, இயேசு கிறிஸ்துவையும் குறிக்குது. சர்ப்பம், அவன் வந்து வடு சர்ப்பம், ஏமாத்திருக்காரன், வடு சர்ப்பம் ஆகிய பிசாசு எல்லாமே இருக்குது. ஆனா அதே வெண்கல சர்ப்பமாக உயர்த்தப்பட்டார் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம் பண்றது. அப்ப சர்ப்பம் வந்து 2 விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். அது கூட குதிரை இருக்கு, கழுகு இருக்குது, எவ்வளவு விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் ஒளிந்து இருக்குது. ஆனா விசுவாசிகள் கூட அவர் சொல்றாரு, விசுவாசிகள் அடையாளப்படுத்தி அந்த வடு சர்ப்பங்கள் வந்து நடுவில் கேட்டு வினாவுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில வசனம் இருக்குது. அதை யார் வினாவாங்கன்னு சபை மக்கள் தான் வினாவும். கத்தர் கொஸ்டின் கேட்டு என்னோட வழக்காடு வாருங்கள் அப்படின்னு எதுவுமே சொல்லுவார். அப்போ ஏசையாதான் சொல்லியிருக்காரு. அப்போ நாம தான் வினாவும். அப்போ வடு சர்ப்பத்தை சபைக்கும் அவர் அடையாளப்படுத்திருக்காரு. அப்போ ஒரு மிருகத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பிராணி எடுத்துட்டீங்கன்னா அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அது வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா இங்க ஓநாய பென்ஜமின் கிட்ட யாக்கோபு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னா, ஒரு பாசிட்டிவா நினைச்சுதான் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஆசீர்வதிக்கிறார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். லிஸ்ட்ல பென்ஜமினும் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆசீர்வதிக்கிறாருன்னா ஓநாயோட ஒரு நல்ல குணலட்சணத்தை கொண்டுதான் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும், அதுதான் உண்மை. அப்போ ஓநாய் கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது அதை பத்தி நம்ம வந்து ஆராயணும். நாளா காலையில ஒரு ஏதோ ஒரு தேவனுடைய மகிமையை பத்தி பார்க்கணும்னு பார்த்தாக்கா யாரும் ஒரு ஓநாயை பத்தி நம்ம வந்து அலைசி ஆராய வேண்டியது. அதாவது கூகுளில் போயிட்டு உட்காந்து வீட்டில் போய் உட்காந்து போனை பார்த்தாலே நம்ம ஒரு கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஓநாய் மூலியமா சபைக்கு தேவன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு, இப்படிதான் நீங்க நடக்கணும், ஓநாய் மாதிரி நடந்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி நம்ம அது மாதிரி நடந்துக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஓநாய் அதோட கேரக்டர் பார்க்கலாம். ஓநாய் கேரக்டர் பத்தி எங்கெல்லாம் பைபிள் இருக்குதுன்றதை பார்த்துட்டு ஒரு 5 வசனங்களை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பென்யமீனை ஏன் ஓநாய்க்கு கம்பேர் பண்றாரு, அப்ப பென்யமீன் யாரு அப்படின்றத ஒரு ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். பென்யமீனுக்கு ஓநாய்க்கு ஏன் கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, பென்யமீன் ஓநாய்க்கு கம்பேர் பண்றது வந்து நம்மளுக்கு தேவன் ஏன் ஓநாயை கம்பேர் பண்றாரு, அப்ப நாம என்ன எடுத்துக்கிறதுன்றத நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஓநாயை பார்க்க போறோம், பென்யமீன் பார்க்க போறோம். பென்யமீனுக்கும் ஓநாய்க்கு இருக்கிற ஒரு ஏன் கம்பேர் பண்றதுன்றதை நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த பாடத்தை முடிக்க போறோம். இதுதான் நம்மளுக்கு தேவன் கொடுக்குற ஒரு செய்தி இன்றைக்கு. சரி, எரேமியா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்துட்டவங்க வாசிங்க, எடுத்து டைம் ஆகுது. ஆகையால்
காட்டிலிருந்து வரும் சிங்கம் அவர்களை கொல்லும், வனாந்தரத்தில் ஓநாய்கள் அவர்களை பீடும், சிவங்கி அவர்கள். இப்போ வந்து இதுல என்ன சொல்லுது? வனாந்தரத்தில் உள்ள ஓநாய்கள் அவர்களை பீடும். அப்போ ஓநாய் எங்கெல்லாம் இருக்கும்? வனாந்தரத்தில் இருக்கும். அப்புறம் அது வந்து பீருங்கிற ஒரு குணத்தை உடையது. சரி, அது ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 22, 27. அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இவரை இறை கவுகிற ஓனாய் போல இருக்கிறார்கள். அப்போ இறை கவுகிறது, அப்படியே லவக்குன்னு போய் கவிக்கும். அதுதான் வந்து ஓனாயோட கேரக்டர். அடுத்தது ஆபகு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆபகு 1:8. அவர்களுடைய குதிரைகள் சிவிங்களின் வேகமும் சாயங்கால காலத்து திரிகின்ற ஓநாய்களின் தீவிரமாயிருக்கும். ஓகே, அப்போ குதிரைகள் சிவிங்களின் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களின் தீவிரமாய் இருக்கும். அப்ப தீவிரம், ரொம்ப ஓநாய்ங்கிறது ஒரு தீவிரமான ஒரு கேரக்டர். சிறுத்தையோட ஃபாஸ்டா ஓடக்கூடிய ஒரு அனிமல் வந்து யாருன்னா ஓனாய் தான். அது வந்து கம்பேரிசன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சிறுத்தையோட சிவிகளோட ரொம்ப வந்து அதாவது ஃபாஸ்ட் லேண்ட் அப்படி சொல்லுவாங்க. அந்த ஃபாஸ்ட் லேண்டே ரொம்ப அதிகமாக ஓடக்கூடியது வந்து ஓநாய்கள். அப்போ தீவிரம், அது என்ன ஒரு லக்கு வச்சிருக்கோ அதை நோக்கி தீவிரமாய் போகக்கூடிய ஒரு விஷயம். ஷார்ப் அப்படி சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங், அதாவது ஒரே ஒரு விஷயத்துல அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை அடையாம விடாது. அதுதான் வந்து ஓநாயோட ஒரு கேரக்டர். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதுக்கு அடுத்த பேப்பர்ல இருக்கும். செப்பனியா 3. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற் காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். கடைசியில சாப்பிட்டு முடிச்சு எலும்பு கூட மீதி வைக்கலாம். மீதி வைக்காம ஃபுல்லா தட்டு ஃபுல்லா வடிச்சு நக்கிற ஜாதியாக ஓநாய்கள். ஒண்ணு கூட மீதி வைக்காது. சிங்கம் என்ன பண்ணும்? அங்கங்கே கடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடும். ஆனால் ஓநாய்கள் வந்து கம்ப்ளீட்டாக கிளீனாக அந்த ஒரு விஷயத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை வந்து ரெஸ்ட் எடுக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பைபிளில் ஒரு சில இடத்துல இருக்குது. இதுக்கு நெகட்டிவாக பார்க்கலாமா? ஓநாயை பற்றி தேவன் எங்கெல்லாம் வந்து நெகட்டிவாக பேசியிருக்கிறாருன்றதை ஒரு 3 வருஷம் மூலமாக நான் கொடுக்குறேன். மத்திய 7:15. எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை ஓட்டிக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். உள்ளத்திலோ இந்த கள்ள முதல்ல உள்ள வருவாங்க. அவங்க உள்ளத்துல எப்படி இருக்காங்க? ஓநாய்களா இருக்கிறாங்க. அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அவங்க வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி அவங்க வந்து குடிக்குவாங்க, பார்த்துக்குங்க அப்படி சொல்றாங்க. அது லூக்கா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஓகே, இப்போ இங்க என்ன சொல்றாரு? ஆட்டுக்குட்டிக்குள்ள ஓனாய் பூந்தது கூட நான் அனுப்புகிறேன் அப்படின்றாரு. அப்போ ஆட்டுக்குட்டி கூட சேர்ந்து கலப்படம் பண்றாரு. அப்போ கலப்படத்துக்கு மிக்சிங் பண்றதுக்கு ஜாலியாக எல்லா எதிரிகளும் ஓடுறாங்கனாக்கா ஹீரோவும் அதுக்குள்ள நடுவு ஓடுவார். ஏன்னா எதிரிகளோட எதிராக வந்து ஓடுவார் பாருங்க. அது போல இங்க இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியோட ஓனாயை அவர் அனுப்புறாரு. அதுக்கு வந்து கலப்படம் பண்றதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக வந்து அவர் எடுத்துக்கிறாரு. அடுத்தது யோவான் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 12ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பற்றி அவைகளை பீறி சிதறடிக்கும். அப்போ அந்த ஆடுகளை போய் என்ன பண்ணுவோம்? பீறி விட்டோம். பீரிங்கிற ஒரு கேரக்டர் அது வந்து சாந்தமாக குழுவெல்லாம் கேட்காது. என்ன பண்ணுவோம்? பீரி ஆடுகளை வந்து சாக வச்சது ஒரு கேரக்டர். சரி, இதெல்லாம் இன்னொரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20:29. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்ப என்ன சொல்றாரு? கொடிதான ஓநாய்கள் அப்படின்னு நெகட்டிவா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து அதை பத்தி நம்ம கேரக்டர் பார்த்தோம். இது வந்து எதுக்கு அடையாளப்படுத்த? ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு, ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்துக்கு ஓநாயை அடையாளப்படுத்தி இப்படி சொல்றாரு. இப்போ நம்மளை பார்த்து சொல்றாரு, பென்யமீன் பார்த்து சொல்றாரு, பென்யமீனை நீ பீறுகிற ஓநாய் அப்படின்றார். பென்யமீன் என்ன தப்பு பண்ணான்?
அவன் ராகிலோட வயிற்றில் பிறந்தது ஒரு தப்பா? எதுக்கு பென்யமீன் போட்டு அப்படி ஒரு ஆசீர்வதிக்கிற மாதிரி சொல்லி நீ ஒரு ஓனாய் கூட்டம் அப்படின்னு சொல்ற. ஆனால் ஓனாயோட கேரக்டர்லாம் பார்த்தோம். அது பீறுகிறது, கவுகிறது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அது ஆடுகளுக்குள்ள கலப்படம் பண்றது, அதுக்கு ஆடுகள் வந்து வகையா சாப்பிட்டு எல்லாம் மீதி வைக்காத மாதிரி தின்ற ஒரு ஜாதி. இந்த ஜாதியோட இந்த ஓனாயோட தேவன் வந்து பென்யமீன் கம்பேர் பண்றாரு. பென்யமீன் யாருக்கு அடையாளம்னா நம்மளுக்கு அடையாளமா இருக்குது. இப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு ஓனாயை வந்து பீறுகிற ஓனாய் அப்படின்றாரு. அப்போ இதுல ஒரு விஷயம் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னாக்கா, ஒரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷன்ல அந்த ஓனாய் குறித்து நம்ம வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இது வந்து இதுக்கு பார்த்தோம் பைபிள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது பாசிட்டிவ் இல்லை, அது ஒரு கேரக்டர் பார்த்தோம். பிறகு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பார்த்தோம். உண்மையா இதோட பாசிட்டிவ் கேரக்டர்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வகையறுத்த தான் அதில் தேவன் என்ன ஒரு விஷயத்தை ஒழிச்சு வைக்கிறாரு நமக்கு தெரியும். அப்போ பாசிட்டிவ் விஷயத்துக்கு பார்த்த முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓனாயை பார்த்தோம். ஓனாயோட பைபிள் இருக்கிற குணலட்சணத்தில் பார்த்தோம். பிறகு பென்யமீன் பற்றி நம்ம பார்க்கலாம். பென்யமீன் பற்றி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 35:18. மரண காலத்தில் அவன் ஆத்துமா பிரியும் போது அவர் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டார். பெனோனி தானே, பெனோனி இல்லையா, பெனோனி என்று பெயரிட்டார். அவன் தகப்பனும் அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். அப்போ ராகேல் ஒரு தப்பு பண்ணிடலாம். அப்போ இவர் சொல்றாரு அந்த விஷயம் நமக்கு தெரியும். அது தப்பு பண்ணியதுனால அது கண்டிப்பா அந்த பொருள் கிடைச்சிச்சுனாக்க அவ யார் எடுத்தாலும் அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லும்போது அது ஒழிச்சு வச்சிருந்த பொருள் இவர்கிட்ட தான் இருக்கும். அதனால இறக்குறா அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி இருக்கிறப்போ நான் எதாவது தப்பா சொல்றேன்னா நீங்க வந்து திருத்தி சொல்லுங்க. ஏன்னா பைபிள் ஸ்டடியில ஒரு விஷயம் தப்பா சொல்றேன். என்ன சொல்றேன்னா, சவுல் வந்து தாவீதை கூடும்போது என் குமாரனாகிய தாவீதே அப்படி சொல்றது பதிலாக எப்பவுமே நம்ம சொல்லுவோம் தாவீதின் குமாரன் சொல்லிடுவோம்ல, அந்த ஒரு வார்த்தையை வாயிலிருந்து வந்துச்சு. அதனால நீங்க எதுனால இல்லப்பா குமாரனாகிய தாவீதே அப்படின்னு எதுக்கு ஆப்போசிட்டா பேசணும்னா தப்பே இல்லை. ஏன்னா சபையிலிருந்து ஒரு ஷேரிங் தான், நம்ம கம்யூனிகேஷன் பண்ற ஒரு விஷயம் தான், அதை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் குமாரனாகிய தாவீது தான் அது கரெக்ட். அது போல இங்க ஏதாவது தப்பா சொல்றேன்னா பேர்கள் தப்பா சொல்றேன், தப்பா சொல்லுவேன். ஏன்னா சில மறதி அதிகம், அதனால தப்பா சொல்லுவேன். நீங்க வந்து அதை எனக்கு கரெக்டா எடுத்துக்க, உங்களுக்கு பரிசுத்தாக இருக்கிறதா நீங்க கரெக்டா எடுத்துக்கிறீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ சில பேர் தெரியாதனால அப்படியே உட்காந்துட்டு இருக்கலாம். ரெண்டு விதங்கள் இருக்கு. அப்போ பரிசுத்தாவினால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க, சரி ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கும், நீங்க தப்பா சொல்றாப்ல அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்க, அது ரொம்ப நல்லது. இருந்தாலும் எனக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயம் வந்து நான் மாத்தி உங்களுக்கு சொல்லிடுவேன். சரி, இதுல அந்த ராகேல் வந்து தப்பு பண்ணிருந்தனால அவன் சாக ஒரு கண்டிஷன். சாகும் பொழுது ஒரு மகளை பெற்றிருக்கிறான். அவனுக்கு வந்து பெனோனி என்று பெயரிட்டார். பெனோனி அப்படின்னாக்கா பென் அப்படின்னா சன் அப்படின்னு அர்த்தம். சன்னா சூரியன் இல்ல, மகன், சன், அந்த சன் அர்த்தம். அப்போ பென்னா சன், நாணி அப்படின்னா சாரோ, துக்கம், துயரம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இவன் துயரத்தின் மகன், துக்கத்தினால் உண்டான மகன் அப்படின்னு சொல்லிட்டு பெனானி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். பெனோனி அப்படின்னு தமிழ். அதுக்கு தகவல் என்ன பண்றாரு, தொட்டு தூக்கி இவன் வந்து பெனோனி இல்லை, இவன் வந்து பென்யமீன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு கம்பீரமா ஒரு பேர். பென்யமீன் அப்படின்னா சன் ஆஃப் ரைட் ஹேண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது வலது கரத்தில் இருக்கிற ஒரு மகன், வலதுகர மகன் அப்படின்னு அர்த்தம். சன் ஆஃப் ரைட் ஹேண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ பெனானின்றத அவர் வந்து மாத்திட்டார். இதே போலதான் தேவன் வந்து பென்யமீன் யார் அடையாளமா இருக்குது, சபை நம்மளுக்கு அடையாளமா இருக்குது. அப்ப நாம இதுக்கு முன்னாடி ராகேல் என்றது ஒரு பெண் ஆட்டுக்குட்டி அப்படின்னு அர்த்தம், ஒரு பெண் ஆடுன்னு அர்த்தம். அப்போ இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம்னா பிறந்து இருக்கிறோம், ஆனா வருத்தத்தினாலே நம்ம பிறந்து இருக்கிறோம், துயரத்தினாலே பிறந்திருக்கோம், பாவத்தினாலே பிறந்திருக்கோம், மரணத்தை நோக்கி நம்ம பிறந்திருக்கிறதுனால. ஆனா என்ன சொல்ற, நீ மரணத்தை நோக்கி பிறந்தவன் கிடையாது, நீ துக்கத்தினால நீ பிறந்தவன் கிடையாது, நான் உன்னை எப்படி நான் பண்றேன், உன்னை நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு தகப்பன் அந்த பென்யமீன் அந்த குழந்தையை தொட்டு தூக்கி ஒரு பேர் வைக்கிறார். அதே போல எப்ப நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன் நம்மளை தொட்டாரோ, ஞானசம் மூலமா நம்மளை தொட்டாரோ, ரட்சிக்கப்பட வைத்தாரோ, அதுதான் நம்மளை அடையாளம் படுத்துது. அப்ப தொட்டு நம்மளை தூக்கி பென்யமீன் அப்படின்னு பேர் வைக்கிறார். பென்யமீன்னா நீ தான்ப்பா என் வலது கரத்துல உட்காரக்கூடிய, நீ என்னுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு பிதாவாகிய தேவன் நம்மளை கூப்பிட்டு மகிமையா இந்த காரியத்தை நம்மளை சொல்லி கொடுக்குறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பெனோனியா இருந்தோம், துயரத்தின் மகனா இருந்தோம். ஆனா எப்ப நம்ம அப்பா நம்மளை தொட்டு தூக்குனாரோ அந்த நிமிஷத்துல நம்ம எப்படி பட்டுக்கிறோம், நாம அவருடைய வலதுகரமாக நம்ம இருக்கிறோம். கையை தட்டிருக்கலாம். அப்ப நம்ம ரைட் ஹேண்ட், கத்தருக்கு நம்ம ரைட் ஹேண்டா இருக்கிறோம். தேவன் அந்த மாதிரி நம்மளை தொட்டு நம்மளை அரவணைச்சிருக்கிறார். சரி, இப்ப பென்யமீன் பத்தி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஓனாயை பார்த்துட்டோம், பென்யமீன் பார்த்தோம். இப்போ பென்யமீனை ஏன் ஓனாய்க்கு கம்பேர் பண்றாரு, அந்த கூட்டத்தை எப்படி பென்யமீன் கோத்திரத்தை, அந்த வம்சத்தை எப்படி வந்து ஓனாய்களுக்குள்ள கம்பேர் பண்றாருன்னா, அந்த கூட்டம் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம்னா,
அதாவது பென்யமீன் பைபிள் சொல்லுது வில் வீரர்கள், யுக்தி தெரிந்தவர்கள், எல்லா விதமான டாக்டிக்ஸும் அவங்க தெரியும், தந்திரங்களும் தெரியும், எப்படி நம்ம அன்பு வச்சு அவங்க பார்க்கலாம், எப்படி நம்ம போர்ல நம்ம சிறந்து வெற்றி விளங்கலாம் அப்படின்றது அந்த சீக்ரெட்டோட விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப தெரியுமா. வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 20:16 வசனம். நியாயாதிபதிகள் 20:16. அந்த ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வரக்கான 700 பேர் அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிழையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள். அவங்க 700 பேர் இருக்கிறாங்க. அவங்க இடது கை வாக்குறவங்க, அவங்க இடது கை வச்சிருக்கிறவங்களே கவன்கள் எறிவார்களாம். ஒரு மயிர் அளவு கூட தப்பாது, ஒரு அந்த முடி அளவு கூட. பைபிள்ல வந்து தூய தமிழ் எழுதிதான் நீங்க 2 கடவுள் பேசினார் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதாவது அந்த அளவுக்கு ஒரு 100 அளவு கூட தப்பாம இடது கையிலே கவன் எறிகிற ஒரு கை தேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வசனமா சொல்லுவாங்க. 1 நாளாகவும் 8:40 வசனம். 1:8:40. ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலியான வில்வீரராக இருந்தார்கள். அவர்களும் அநேக புத்திரர் பலத்திரர் இருந்தார்கள். பௌத்திரரா பலத்திரரா தெரியல. அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள் எல்லாரும் பென்யமீன் புத்திரர். அப்புறம் வில் வீரராக இருந்தார்கள். எல்லாமே வில் எறிகிற ஒரு வீரர்களாக இருக்கிறார்கள். யாருன்னா பென்யமீன் பிள்ளைகள். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு வசனம் தேவன் கொடுத்துக்கிறார். 12:2 வசனத்துல 1:12-2. யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில்வீரரும் கவன்கள் எறிவதற்கு வில்லினால் அம்பு எய்வதற்கும் வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலியான மற்ற மனுஷருமானவர்கள் சவுலின் சகோதரரை பென்யமீன் கோத்திரத்தில் அப்படின்றார். அப்போ பென்யமீன் கோத்திரம் சவுலோட ஃப்ரெண்டு, சகோதரர். அப்போ அந்த பென்யமீன் கோத்திரத்தை எப்படி இருக்கிறாங்க? வில்வீரத்தில் இருக்கிறாங்க, கவன்கள் எறிவதற்குரிய இருக்கிறாங்க. இப்போ போர் புரியறதுல இவங்க எப்படி இருக்கிறாங்கனாக்கா யுக்தி பெற்றவர்கள், வெற்றி அடையக்கூடிய ஒரு திராணி உள்ளவர்கள், பலம் உள்ளவர்கள் இவங்க. அப்போ மற்ற கோத்திரம்லாம் சண்டை போறாங்க. சிமியோன்லாம் எடுத்தோம்னா அவங்களாம் மூக்கு மரத்துவா போறாங்க. எடுத்தோம்னா அவனா போய் எல்லாரும் போயிட்டு அவன் அட்டாக் பண்றான். அந்த மாதிரி ஒரு மூர்க்க வெறி பிடிச்சவன் சிமியோன். இப்ப அந்த கோத்திரம்லாம் வந்து யுத்தம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி உலகத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் எப்பவுமே என்னுடைய பழக்கம் வந்து பைபிள் இருக்கிற எக்ஸாம்பிள் தான் பேசி பழக்கம். உலகத்துல எக்ஸாம்பிள், கதை விடுறது, இல்ல தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்காது. அப்போ நிறைய பேர் அந்த விஷயங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு மற்ற செக்ஷனோட கம்பேர் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற ஓமியை பேசிக்கிட்டு எங்கேயோ போனேன் எங்கேயோ வந்தேன் படி உலகத்தில் இருக்கிற ஜெனரல் ஸ்டோரிஸ்லாம் எடுத்து உள்ள போட்டு இவங்களோட கதை ஒன்று எழுதி பிரசனமா அதை கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து தன்னுடைய ஓன் கட்டுரைகள், அதாவது தன்னுடைய சுய பேச்சிலிருந்து எடுத்து பேசுகிறார்கள் பைபிள்ல கிளீனா இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள்லாம் விலகி நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்ம விடுவித்துக் கொள்ளணும். விடுவித்துக் கொள்ளணும் உண்மையான சத்தியம், யார் பேசுறார்கள், யாருக்கிட்ட இருக்குது, எந்த சபையில் இருக்குதுன்றது நம்ம நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது உங்களுக்கு கிளாரிட்டிக்காக நான் கொடுக்குறேன். அப்போ எல்லா விஷயங்களும் சத்தியத்திலிருந்து நம்ம உபமையிலிருந்து எல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே வச்சிருக்காரு. நம்ம உலகத்துக்கு எடுக்க தேவையில்லை. இப்ப ஏன் நான் எடுக்கிறேன்னா ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து சொல்றேன். என்னன்னா இப்ப எல்லாருமே வந்து பாட்டு பாடுறாங்க, சங்கீதம் வந்து பாடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. சில பேர் கேள்வி ஞானத்துல பண்றாங்க, சில பேர் இசை கத்துக்கிட்டு பண்றாங்க, கர்நாடி போய் கத்துக்கிட்டு அதை பண்றாங்க. இப்போ யார் பெஸ்ட் நீங்க சொல்லுவீங்க? ஒருத்தன் வந்து கத்துக்கிட்டு இருக்கான், சங்கீதம் கத்துக்கிட்டு ஸ்வரங்கள்லாம் பாடுறான், அவனுக்கு எல்லா விஷயம் தெரியுது. இன்னொரு கேள்வி ஞானத்துல பாடுறான், எல்லாத்தையும் பண்றான். அப்ப யார் ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்க? யார் ஃபர்ஸ்ட் நம்பும்? யாரை நீங்க கௌரவப்படுத்தீங்கன்னாக்கா யார் சங்கீதம் படிச்சிருக்கிறானோ அவங்க. ஏன்னா அவனை இவனோட நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்ப அவனை நம்ம கனப்படுத்துவோம். அப்ப கர்நாடிக் யார் தெரிஞ்சிருக்கும்? உண்மையா பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல யாருக்கு கர்நாடிக் சங்கீதங்கள் ஸ்வரங்கள்லாம் யாருக்கு தெரியும்னாக்கா பிராமின்ஸ் மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவங்களோட கை தெரிந்தவங்க யாருமே இல்லை. அப்போ அந்த ஸ்பெசிபிக் கர்நாடிக் சாங்னா வந்து அவங்க தான் பாடுவாங்க. பிராமின்ஸ் தான் நல்லா தெரியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பாட்டு கிளாஸ் போய் அவங்க பண்ணுவாங்க. அப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம பாக்குறோம். அப்போ சங்கீதம்னா பிராமின்ஸ் புரியுது. அது போல இங்க வந்து எந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா வில் வித்தையில மற்றவங்களாம் தெரிஞ்சா கூட அதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பென்யமீன் கோத்திரம் தான் அது ஸ்பெஷலிஸ்ட். அது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா எதிரிகள் வந்தாலும் எடுத்து அவங்களை பச்சிக்கிற ஒரு விஷயங்களாக இருக்கிறாங்க. எந்த எதிரிகளா இருந்தாலும் இவங்க ஓடி போய் அதை பச்சித்து அவங்க வந்து சிறைப்பிடிச்சு அவங்களை அழிக்கிறது, சங்காரம் பண்றதுதான் எங்களுடைய ஒரு வேலையா இருக்கிறது. அப்ப லைட்டா கம்பேர் ஆகுது. ஓனாய் வந்து பச்சிக்கிற ஓனாய், பீடுகிற ஓனாய். அப்படின்னா இவங்க வந்து எதிரிகளை பீடி போடுகிற ஒரு ஓனாய்களாக இருக்கிறார்கள்.
அப்படின்றது அடையாளம். இப்போ ஃபர்ஸ்ட் ஓனாய் நம்ம பார்த்துட்டோம், ரெண்டாவது பென்யமீன் குறித்து நம்ம பார்த்துட்டோம், மூணாவது ஏன் கம்பேர் பண்றேன்னா அவங்க வந்து எதிரிகளை பச்சிக்கிற ஒரு கேரக்டர் உடையவர்களாக. இப்போ ஓனாயோட பாசிட்டிவ் மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ஒரு 5 வகையான பாசிட்டிவ் தான் எழுதி வச்சிருக்கேன். அந்த 5 வகையான பாசிட்டிவ் என்னன்றது நம்ம எப்படி சபையோட எப்படி கம்பேர் பண்றதை பார்த்துட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பென்யமீன் அப்படின்னு சொன்னாக்கா பைபிள்ல இன்னொருத்தர் பென்யமீன் கொடுக்குறோம். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? சவுல். ஃபர்ஸ்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல சவுல் இருக்கிறார். சவுல் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தர் வருவார். பாவா பவுல் வந்துடுறார். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதுறபடி ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டுல சவுல் இருக்கிறாரு. அவரு பென்யமீன் கோத்திரம் தான். ஆனா அவரு சரியா நடக்காதனால ஒழுங்கியமா இருந்ததுனால அதே சவுலை கர்த்தர் பண்ற ரீப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டியூட்டா சவுல் தப்பு பண்ணிட்டான். அதே இன்னொரு சவுல், அவன் முன்ன பேர் சவுல் தான், அவன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பவுல தேவன் மாதிரிறாரு. அந்த பவுலும் என்ன ஆகிடுனாக்கா பென்யமீன் கோத்திரம் தான் அவன் பிறந்திருக்கிறான். அதுக்கு வசனம் ப்ரூஃப் வந்து ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 11:1. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன். நெஞ்சு தள்ளி சொல்றார், நான் வந்து பென்யமீன் கோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்துல பார்க்கலாம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 3:5. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரம் தான், எபிரேய நியாயப்பிரமாணத்தின்படி பரிசெய்ய நான் பென்யமீன் கோத்திரம் சொல்றேன். அப்போ பவுலுக்கு யாரு? அவன் வந்து பென்யமீன் கோத்திரம். அப்போ பென்யமீன் பீரிகிற ஓனாய்னா அதை அப்படியே பவுலுக்கு போட்டு பாருங்க, பவுலோட பேர் போட்டு பாருங்க. நம்ம அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பவுலுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். பவுல் பீரிகிற ஒரு ஓனாய். அப்போ பவுல் யார் அடையாளப்படுத்துற ஓனாய்? என்ன பவுல போய் ஒரு ஓனாய்ன்னு சொல்லிட்டீங்களா? அவங்க எப்படிப்பட்ட ஒரு முன்னோடியா ஒரு ரோல் மாடலா நாங்கள் வச்சிருக்கிறோம், அவனை போய் நீங்க ஓனாய்ன்னு சொல்லிட்டீங்களே. ஆமா, பென்யமீன் கோத்திரத்துல பிறந்தவன் பவுல். பவுல் பீரிகிற ஓனாய். இப்போ பவுல் எப்படிப்பட்டதா இருக்கிறான்னா, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பொருந்தியர்ல இருந்து புதிய ஏற்பாட்டில் எல்லா விஷயங்களும் அந்த பவுலை பத்தி நான் போட்டு என்னென்ன கேரக்டர் அவங்க எப்படிப்பட்ட நடந்திருக்கிறான்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓனாயோட பாசிட்டிவ் பார்க்க போறோம். அது என்ன கேரக்டர் பார்க்க போறோம். அந்த கேரக்டர் பவுலுக்கு பொருந்ததா பார்க்கணும். பவுலுக்கு பொருந்துச்சுன்னா அது வந்து கடைசியா இருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல்னா அப்போஸ்தலனாகிய நம்மளுக்கு அது எப்படி பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அப்போ பென்யமீன் பீரிகிற ஓனாய், பவுல் பீரிகிற ஓனாய், ரீகன் பீரிகிற ஓனாய், மோகன் பீரிகிற கோச்சிங் பண்ணாதனால உங்க பேர் தான் சொல்றாங்க, என்ன பார்த்து காலையில் ஓனாயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிக்கலாம். அதனால தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா சிலதெல்லாம் வந்து நம்ம மோகனை கூப்பிட்டுனாக்கா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஃப்ரீயா எடுத்துக்கோப்பல. ஏன்னா நிறைய முறை நானே பாருங்க, நிறைய முறை என்ன டேமேஜ் பண்ணியிருக்காரு. ஆனால் முன்னாடி வந்து இல்லையா, அது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ எல்லாரும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், கோச்சிக்க மாட்டாங்க. சரி, இப்போ பென்யமீன் பீரிகிற ஓனாய், பவுல் பீரிகிற ஓனாய், இப்போ சபை மக்கள் பீரிகிற ஓனாய், இந்த அடிப்படையில் பார்க்க போறோம். கிளியராக பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஓனாயோட பாசிட்டிவ் கேரக்டர், அது எப்படி பவுலுக்கு பொருந்தது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி அது பொருந்ததுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒன்று என்னன்னா, எதுக்கு தேவன் நம்ம ஓனாயை கம்பேர் பண்ணணும்? ஏன் சிங்கத்துக்கு கம்பேர் பண்ணிருக்கலாமே? சிங்கம் என்னது? கர்ஜிக்கிற சிங்கம். ஓகே, அது வந்து ரொம்ப பலம் உள்ளது. அது ஏன் நம்மளோட கம்பேர் பண்ண மாட்டாரு? சிங்கம் எவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், ஏன் நம்மள வந்து சிங்கத்துக்கு ஒப்பிடுவாங்கல்ல, எதுக்கு நம்ம ஓனாயோட கம்பேர் பண்றாரு? ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். நம்ம அரசர் ஏன் அந்த ஓனாயை கம்பேர் பண்றீங்க? சிங்கம் தானே நீங்க, சிங்கம்னா சிங்க குட்டிகள் நாங்க தானே. அப்போ ஏன் எங்க ஓனாயோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது சிங்க குட்டிகளோட நெகட்டிவ் சொல்றேன். என்னன்னா, அது வந்து ஏன் சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா சொல்றோம்? எதுக்கு அந்த சிங்கம் காட்டுக்கு ராஜா? என்னத்துக்கு அது காட்டுக்கு ராஜாவா இருக்கணும்? சரி, அது விட்டுருங்க. நாட்டு ராஜா எடுத்துக்கலாம். நம்ம நாட்டு ராஜால அவர் என்ன பண்றாரு? அவரே சமைச்சு சாப்பிடுவாரா? என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க சமைச்சு எடுத்து வந்து கொடுப்பாங்க, இவர் வாய்ப்பு விஷயம் சாப்பிடுவாரு. போருக்கு போனா கூட மற்றவங்க போய் சண்டை போடுவாங்க, ஆனா இவரு வீட்டுல உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு உட்காந்து இருப்பாரு. அப்போ எதுக்குமே போக மாட்டாரு, ஆனா எல்லா விஷயங்களும் அடைஞ்சிருவாரு. அதுதான் வந்து ராஜா உட்கார்ந்துட்டே இருப்பாரு. சில பேர் மந்திரி சபையை கூட்டினா கூட கடைசியில் எல்லாத்தையும் பண்ண கூட நீ இது பண்ணு இது பண்ணு செலக்ஷன் மட்டும் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி விஷயங்கள் அவர் சாப்பிட்டு போக, அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபேமிலி பிள்ளைங்களாம் சாப்பிடும். பிள்ளைங்க சாப்பிட்டாங்க பண்றாங்க
சமைச்சு சாப்பிட்டு மிச்சம் மீறி இருந்தா ஃபேமிலிக்கு, மிச்சம் மீறி இருந்தா அங்க இருக்கிற சிப்பாய்களுக்கு, சர்வன்ஸ்க்கு, அதெல்லாம் அவங்க கொடுப்பாரு. அப்ப ராஜா சாப்பிட்டு மிச்சம் போகுதுன்னா மற்றது. அது போல சிங்கத்துக்கு அப்படியே அப்ளை ஆகும். அது வந்து இறை போகாது. மற்றவங்க இறை அடிச்சு பெருசுங்க இறை அடிச்சு கொண்டு வந்ததுதான் இது உட்காந்து வகைக்குள்ள உட்காந்து கம்பீரமா சாப்பிடும். அதை உட்காந்து முள்ள சாப்பிட்டு அது சாப்பிட்ட மிச்சம் தான் மீதி இருக்கிற ஃபேமிலிக்கு, அது கொண்டாட்டியோ பிள்ளைக்கோ அது கொடுக்கும். இதுதான் வந்து சிங்கத்தோட கேரக்டர். இப்ப சொல்லுங்க, சிங்கத்தோட நம்ம கம்பேர் பண்ண இதுவா இருக்கும். சரி, இன்னும் ஓனாயை குறிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெளிக்காண்டு ஓனாய்க்கு நீங்க கம்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ப்ரூஃப் ஆகிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் பார்க்கலாம் ஓனாய் குறிச்சு. ஓனாய்க்கு என்ன ஒரு விஷயம் அடங்கி இருக்குதுன்னா, சூழ்நிலை, எந்த ஒரு சூழ்நிலை இல்லாத போதும் அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமா மாற்றிக்கொள்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து அது இருக்குது. எங்க போனாலும் அது குறைச்சிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை அது உருவாக்கிக்குமா. இப்போ குளூர்ல கூட நம்ம ஒல்ஃப் பார்க்கலாம். ஒல்ஃப்னா ஓனாய் பார்க்கலாம். குளூர் ரொம்ப குளிரா இருக்குது, ஐஸ் கட்டி இடத்துல வந்து கூட ஓனாய் நிறைய இருக்கும். ஏன்னா ஓனாய் வச்சு தான் வந்து வண்டியெல்லாம் ஓட்டுவாங்க. அப்போ அங்கேயும் இருக்கும். ரொம்ப வனாந்திரம் வறட்சியான ஒரு இடத்துலயும் அவங்க ஓனாய்கள் இருக்கும். அப்ப எந்த இடத்துக்கு போனாலும் அதை அடாப்ட் பண்ணும். அது வந்து தன்னை வந்து மாத்திக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இந்த கேரக்டர் பவுலுக்கு இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல அது எழுதியிருக்கு. பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலில் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. அப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அவர் சொல்றாரு, எந்த நிலைமையா இருந்தாலும் மனரம்யமா இருக்கு நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்றாரு. அடுத்தது பார்க்கலாம். எந்த சூழ்நிலை பார்த்தாலும் பவுலுக்கு வந்து மனரம்யா இருக்கு நான் தெரியும். எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஜாதி மக்கள் நான் பார்த்தாலும் என்னால சாதகமா இருக்க முடியும். டென்ட்ல தங்குவேன், மாடி வீட்டுல தங்குவேன், கூரை வீட்டுல தங்குவேன், ஓட்டை வீட்டுல தங்குவேன், இல்லை நான் பிளாட்ஃபார்ம்ல கூட தங்குவேன். எப்படி வேணாலும் கர்த்தருடைய வேலை செய்துட்டு நான் எங்க வேணாலும் நான் தங்குவேன். அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் உள்ள ஒரு விஷயங்கள் வந்து பவுலுக்குள்ள இருக்குது. 12ஆம் வசனம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அப்படி சொல்றாரு. அப்போ எனக்கு தாழ கீழேயும் எவ்வளவு லோக்கு நான் லோ கிளாஸா எல்லாம் முடியுமா இறங்கிடுவேன், எவ்வளவு ஹை கிளாஸா என்னால மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் நடந்துப்பேன் அப்படின்றாரு. இந்த கேரக்டர் நம்மளுக்கு வந்ததா? ஓனாயோட பாசிட்டிவ் பார்த்தோம், பவுலுக்கு கம்பேர் பண்றோம். பவுலும் சொல்லிட்டாரு நான் வந்து இருக்கிறேன், எந்த இடத்துல மனரம்யா இருக்க தெரியும், வாழ்ந்துருக்கும் தெரியும், தாழ்ந்துருக்கும் சொல்லிட்டாரு. இப்போ நம்மளுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும். ஆமா, எனக்கு தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும். எப்படி தாழ்ந்திருக்கு தெரியும், எப்படி வாழ்ந்திருக்கு தெரியும். எங்கேயாவது இப்ப ஹோட்டல் எல்லாம் அடைச்சிட்டாங்க, ஹோட்டல் அடைச்சிட்டா என்ன பண்ணுவோம்? கையேந்தி பவன் போயிடுவோம். அப்போ ஹோட்டல்ல உட்காந்து உயர்த்தியா நம்ம வாழவும் தெரியும், கையேந்தி பவன்ல நம்ம சாப்பிடவும் தெரியும். இதுதான் நம்ம வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் அப்படின்ற. ஆனா அதே சமயம் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போய் பிரியாணி பீஸ் வரணும், சம்பளம் போடவும் போட மாட்டோம், போடுவோம். இன்னும் பீஸே வைக்கல, ஒரு சின்ன ஒரு கோச்சிங் மேட்சம் வருவோம். எல்லாமே அப்படியே அங்க பக்கத்துல இருக்கிறவங்களாம் லெக் பீஸ் போடுறோம், நம்மளுக்கு ஒரு பீஸ் கூட போடலையே அப்படின்னு, ஒரு கழுத்து பீஸ் கூட நம்ம போடலையே அப்படின்னு ஒரு கோவம் வரும் பாருங்க. அப்ப இந்த இடத்துல எங்க வச்சு நம்மளுடைய தாழ்வு, நம்முடைய உயர்வுலாம் எங்க வச்சு அப்ப நம்ம சுயத்தை மேல பண்ண மாட்டோம். எனக்கு பண்ணலையே. எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நம்ம ரூம் புக் பண்ணி தரப்போம், வருமா வராதா? கண்டிப்பா வரும். அப்ப இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண முடியுமா? வாழ்ந்திருக்க முடியும், தாழ்ந்திருக்க முடியும். அப்ப உலகத்தோட கம்பேர் பண்ணும்போதே நம்மளால வாழ்ந்திருக்க முடியும், தாழ்ந்திருக்க முடியும்ன்றது நம்மளால கீப் அப் பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி ஒருத்தவங்க தப்பா சொன்னாலும் கரெக்டா சொன்னாலும் எதிர்மறையா சொன்னாலும் நம்ம எப்படி எல்லாத்தையும் நம்ம சகிச்சு நம்ம பொறுமையா அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அப்ப ரொம்ப கஷ்டம் பாருங்க. இதுதான் பவுல் பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. அதாவது பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்ப நம்ம வந்து பயிற்சிக்கணும். எப்படின்னா உயர்ந்திருக்கணும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியுன்றது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தரும் மாம்சக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம அதை பொருத்திக்கணும் பாருங்க. எப்பேற்பட்ட காரியங்கள் ஒரு சகோதரர் ஒரு சகோதரி நம்மளை வந்து வித்தியாசமா தெரிவிக்கிறாங்க, கெட்ட எண்ணங்களால நம்ம வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களால கோவப்படக்கூடாது, அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடணும். அதே போல யாராவது ஒருத்தருக்கா அவங்க உயர்வாகவும் பேசி நம்ம காமிக்கணும். எப்பேற்பட்ட கேடுகட்ட கேரக்டரா இருந்தாலும் அவங்கள நல்ல சிஸ்டர், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க பாடுங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம தாழ்மையா நடந்துக்கிறோமா இல்லை நம்ம உயர்த்தியா நம்ம நடந்துக்கிறோமான்றது பவுல் வந்து இங்க நம்ம சுட்டி காட்டுறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து நல்ல ஒரு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம நம்ம பேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம அடாப்ட் பண்ண முடியும். எந்த நம்ம மனரம்யா இருக்க நம்ம கற்றுக்கொடுக்கிறோம். அப்ப சபைக்கு தேவன் ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை கொடுக்கிறது, எந்த நேரத்துக்கும் மனரம்யமா இருக்கணும், உயர்ந்திருந்தாலும் சரி தாழ்ந்திருக்கும் நம்மளுக்கு தெரியணும். இதுதான் வந்து சபையில் ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்க. ரெண்டாவது, ஓனாயோட குணலட்சணம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமலாம், ரொம்ப அறிவாளி, ஞானம் உள்ளது.
ஓனாய் அவ்வளோ ஞானங்கள் உள்ள வந்து ஒழிஞ்சிருக்குது அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜிக் இன்டலெக்சுவல் அப்படி சொல்லுவாங்க. இன்டலெக்சுவலும் இருக்குது, இன்டெலிஜென்ட்டும் இருக்கு. எல்லா விதமான புத்திசாலித்தனமும் புத்திசாலிக்கு உண்டான அகராதியில் எந்தெந்த விஷயங்களும் இருக்குதோ அது எல்லாமே இந்த ஓனாய்க்குள்ள இருக்குது. என்ன ஒரு இன்டெலிஜென்ட்டாக உள்ள இருக்குதுன்னா, என்ன ஒரு ஞானம் வாய்ந்ததா இருக்குதுனாக்கா, அதுக்குள்ள எப்படி ஒரு காரியத்தை நம்ம அடையிறது, அதை நம்ம எப்படி வெளிக்கொண்டு பண்றது, அதுக்கு ஆப்போசிட்டா வந்தா அதை வந்து நம்ம எப்படி சதி செஞ்சு ஞானமா வந்து இந்த விஷயங்கள் நம்ம வந்து அடைஞ்சு கொள்றதுன்றத ரொம்ப பயங்கரமா பிளான் பண்ணக்கூடிய ஒரு ஞானம் உள்ளது அந்த ஒரு ஓனாய் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது பவுலுக்கு எப்படி பொருந்தது பாருங்க. அதை வந்து பேதுரு வந்து விட்னஸ் பண்றாரு. பேதுரு வந்து பவுலை பத்தி எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனை அதுவா 2 பேர் நம்முடைய கர்த்தர் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு அவ்வளோ ஞானம் மனுஷனுக்கு அவர் தான் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி விட்னஸ் பண்றாரு. அப்போ ஞானம் அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அறிவு நம்மளுக்கு எப்போ கிடைக்குதோ அப்பதான் வந்து ஞானமானங்களா நம்ம மாற முடியும். அப்ப எப்படி நம்ம ஞானமான மாறணும்னாக்கா, நீங்க நிறைய இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் வந்துச்சுன்னா உள்ள ஞானம் உள்ள ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரே லைன்ல கரெக்டா சென்டென்ஸ் கிளியரா எழுதியிருப்பார். தீமையை விளக்கிறவன், தீமையை வெறுக்கிறவனோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கரெக்டான அர்த்தம் இதுதான். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரே லைன்ல சொல்றாரு. அப்ப எது தீமை அப்படின்னா அந்த வசனத்தை வந்து கோட் பண்ணிருக்கலாம் பாருங்க. அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பர்த்டே மீட்டிங்ல கூப்பிட்டுருந்தாங்க விஷாலத்துல. அங்க நம்ம பர்த்டே தெருவு ஃபுல்லாக உட்காண்டாங்க. இந்துக்கள் எல்லாமே வந்து லைனா பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. பின்னாடி எல்லாமே கூட்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் வந்து பிரசங்கம் பண்ணேன். நான் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன், வேற யாரும் ஸ்டேஜில் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற ஒரு எல்டரை வந்து கூப்பிட்டு ஜெபம் பண்ண விட்டுட்டு பாட்டு பாடிட்டு இந்த பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொடுத்தது 2 வழி. ஒன்று கர்த்தருக்கு பயப்படணும், இன்னொன்று கர்த்தருடைய நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் சொன்னேன். அந்த கர்த்தருடைய பயந்தவர்களுக்கு அப்படின்னா என்ன பயப்படணும் அப்படின்னு சொல்றது பார்க்கும் பொழுது ஞானத்தை அடைகிறது. கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு பயப்படணும்னா ஃபர்ஸ்ட் ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது 2வது கர்த்தருக்கு பயப்படுறது வந்து ஆயுசு நாட்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் குறிச்சு வேணா வச்சுங்க. நீதிமொழிகள் 10:27 ஆயுசு நாட்களை உண்டாக்கும். நீதிமொழிகள் 14:24 ஜீவ ஊற்று உண்டாகும். 14:24 கர்த்தருக்கு பயந்தா ஞானம் வரைக்கும். 2வது கர்த்தருக்கு பயந்தா ஆயுசு நாட்கள் பெருகும். கர்த்தருக்கு பயந்தா ஜீவ ஊற்று உண்டாகும். அடுத்தது கர்த்தருக்கு பயந்தா ஜீவனுக்கு ஏதுவானது. நீதிமொழிகள் 19:23 அது ஜீவனுடையது. நம்மளுக்கு ஜீவன் கிடைக்க வேண்டியது அந்த கர்த்தருக்கு பயப்படலாம். நம்ம உயிரோடு இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படணும். அதுதான் வந்து 19:23. அடுத்தது நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுறது வந்து திட நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்கும். திட நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஏசாயா 33:6 வந்து கர்த்தருக்கு பயப்படுறது வந்து பொக்கிஷத்தை உண்டு பண்ணுமா. நம்மளுக்கு பொக்கிஷம் ஒரு ட்ரெஷர் எங்க இருக்குதுனாக்கா பைபிள் இருக்குது. அப்போ பொக்கிஷத்தை தேவன் வந்து கொடுக்குறார் கர்த்தருக்கு பயந்தா. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுறதுனால தேவன் வந்து சுத்தமாய் நம்ம மாற்றிருக்கிறார். கிளாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பியூரா தேவன் வந்து நம்ம மாத்திருக்கிறார், கிளீனா மாத்திருக்கிறாங்க. சங்கீதம் 19:9 அந்த வசனம் கர்த்தருக்கு பயந்தது தேவன் வந்து நம்ம சுத்தமா மாற்றிடுற விஷயங்களா இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டா கர்த்தருக்கு பயந்தா நம்ம நீடித்து வாழலாம், திட நம்பிக்கை கிடைக்குது, கான்பிடன்ஸ் கிடைக்குது, எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்குது, நம்ம ஜீவன் உண்டாகுது, பொக்கிஷம் தேவன் கொடுக்குறாரு, சுத்தத்தை தேவன் வந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அப்ப இதெல்லாம் ஞானம், இதெல்லாம் எங்க எதுதான் முக்கியம்? கர்த்தருக்கு பயப்படுறதுலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நீதிமொழி 8:13 இது மட்டும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழி 8:13 இந்த 3 காரியத்தை சொல்லணும். பாசிட்டிவ் வேகமா பயன்படுத்திக்கலாம். நீதிமொழி 8 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஃபர்ஸ்ட் எது தீமை சொல்ற? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுதான் ஃபர்ஸ்ட். கர்த்தருக்கு பயப்படணும்னா என்னென்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும், ஆயுஷ்நாள் கிடைக்கும், பொக்கிஷம் கிடைக்கும், சுத்தம் கிடைக்கும், எல்லாமே திட நம்பிக்கை கிடைக்கும் சொல்றாரு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுறது என்ன அப்படின்னா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப எது தீமை அப்படின்னு தெரியணும்ல. அடுத்தது வாசிங்க. ஃபர்ஸ்ட் அது பெருமை, வீண் பெருமை,
அகந்தை, ஈகோ கேரக்டர், இதெல்லாம் தீய வழியா சிகரெட் பிடிக்கிறது, அது போடுறது தீய வேலைகள், மனசாட்சி விரோதமா செய்யறது எல்லாமே மனசு குத்துது. பாத்தீங்களா, எதெல்லாம் மனசு குத்துதோ அதெல்லாம் தீய வேலையா. அப்புறம் புரட்டு வாயை அப்படின்னா இன்னைக்கு ஒன்று பேசுறது நாளைக்கு ஒன்று பேசுறது, இதுவும் தீய வழிதான். ஒன்றும் இருக்க மாட்டேன், நேற்று ஒன்று சொன்னேன் இன்னைக்கு ஒன்று சொன்னேன் அப்படி சொல்றாங்கல்ல. அப்ப இதெல்லாம் புரட்டு வாய்களும் எதுதான் நான் வெறுக்கிறேன். அப்போ அவரு வெறுக்கிறாராம், பெருமை அகந்தை தீய வழி புரட்டுனால நான் வெறுக்கிறேன், இதுதான் தீமை. அதே மாதிரி நீங்களும் தீமையை வெறுத்துருங்கன்றார். அப்ப இதெல்லாம் அவர் வெறுத்துட்டா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ள வந்துடும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ள வந்துச்சுன்னா ஞானம் வந்துடும், ஆயுசு நாட்கள் உண்டாகும், ஜீவன் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு பொக்கிஷம் கிடைக்கும், சுத்தம் கிடைக்கும், இட நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். இது ஒண்ணு. அடுத்தது நெருக்கத்துக்கு ஒன்று சொன்னேன். அதை உங்களுக்கு நான் எப்படி சொன்னேன், கோசை நாட்டில் எப்படி கர்த்தர் நெருக்கத்தில் கோசை நாட்டில் அரண்மனையிலிருந்து எப்படி யோசிப்போட ஜனங்களுக்கு தேவன் எப்படி போசிக்கிறார்கள்லாம் அந்த கோசை நாட்டில் நடக்கிற சம்பவத்தை இன்சிடென்ட் பண்ணி நான் சொன்னேன். 2 விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. எதுக்கு அதை எடுத்தனா, ஞானத்தை குறித்து நம்ம பார்க்கணும்ல. அப்போ ஞானம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு விஷயம். ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு ஞானம் ரொம்ப அது முக்கியம். அது பவுல்கிட்ட நிறைய இருக்குது, பேர் விட்னஸ் பண்ணிட்டார். அப்ப சபை ஞானத்தை வளர்க்கணும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன இருக்குக்கா, நமக்கு ஞானத்தை அது போதிக்கும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறது அப்படி சத்தியத்தின்படி கேட்கறது அப்படின்னு அர்த்தம். அப்ப சத்தியத்தை படி நம்ம கேட்டோம்னா கர்த்தருக்குடைய பயம் நமக்கு உள்ள வந்துச்சு. இப்ப நம்ம சொன்னதை நீங்க கேட்டதுனால உங்களுக்கு கர்த்தருடைய பயம் என்னன்னு உங்களுக்கு விளங்கிடுச்சு. இப்ப இந்த பயத்தை உள்ள வச்சுக்கணும்னா சத்தியம் நம்மளுக்கு தெரியணும். அப்ப சத்தியம் தெரிஞ்சுட்டு வெளியே போறதுன்னா அது ஜஸ்ட் அறிவா போயிடும். கர்த்தர் அறிவை சொல்லல, கர்த்தர் ஞானத்தை சொல்றாரு. அறிவு வேற, ஞானம் வேற. நம்ம கத்துக்கிட்ட அறிவை எப்ப நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றோமோ அதுதான் ஞானம். நம்ம பிராக்டிஸ் பண்றத நம்முடைய அறிவை வச்சு நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது தான் ஞானம். அறிவு மட்டும் அறந்தது எம்ஏ படிச்சு நான் புத்திதான் பாரு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு அறிவு நடைமுறையில அது எம்ஏ படிச்ச மாதிரி நடந்ததுக்கு தெரியல, எம்எஸ்சி படிச்ச மாதிரி நடந்தது தெரியல, இன்ஜினியர் படிச்ச மாதிரி நடந்ததுக்கு தெரியல அப்படின்னா வேஸ்ட் தான். அறிவு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப சத்தியத்தை நீங்க அறிகிறீங்கன்னாக்கா, சத்தியத்தை அறிவு நம்மளுக்கு கொடுக்குறாருனாக்கா அது என்ன விஷயம்னா சொல்றாரு, நீங்க சத்தியத்தை அறிவு நீங்க கேட்டுக்கிறீங்க, ஆனாலும் நீங்க என்ன விலகிட்டீங்க அப்படின்னு இஸ்ரவேலுக்கு ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. ஒரு விஷயத்தை காமிக்கிறார். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அவரை அபியூஸ் பண்றாரு. அந்த ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அறிவு இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பையன் ஒரு அறிவு இருந்துச்சுன்னா அவங்க சங்காரம் ஆக மாட்டாங்களே அப்படின்னு. அப்ப அறிவு இருந்தா போதுமா? இப்ப தேவன் நம்மளுக்கு எவ்வளவோ அறிவு கொடுத்துருக்காரு, சத்தியத்தை அறிவு நம்மளுக்கு எவ்வளவு வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு. அப்ப அறிவு இருந்துட்டா மட்டும் போதுமா? கர்த்தருக்கு பயப்படணுமா அப்படின்னா அதிலே 1ஆம் வசனம் தெரியும், வாசிங்களா? ஓசியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளே, கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. அது என்னென்றால் தேசத்துல உண்மை கிடையாது, இரக்கம் கிடையாது, தேவனை பற்றிய ஒரு அறிவு கிடையாது. அடுத்தது 2ஆம் வசனம் பாருங்க. பொய்யனைட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். கர்த்தருடைய கமாண்ட்மெண்ட் என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பெற்றோர் தாயை கணவன்மையாக, எல்லா விஷயங்களும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் கர்த்தர் கொடுத்த கட்டளையே இவங்க தெரிஞ்சிருந்தோம், அறிவு இருந்தோம். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? வாழ்க்கையில நடந்து காட்டல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? பொய் சொல்றாங்க, கொலை செய்யறாங்க, கொலை செய்யக்கூடாதுன்னு கொலை செஞ்சாங்க, திருடக்கூடாதுன்னு திருடினாங்க, விபச்சாரம் பண்ணக்கூடாது விபச்சாரம் பண்றாங்க, மிஞ்சி போயிடுறாங்க. ரத்தப்படிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலமும் இப்படி இருக்க அனைவரும் கூட மிருக ஜீவனும் ஆகாய பறவைகள் தோய்ந்து போகும், கடலை மச்சலும் வாரி கொள்ளப்படும். அதனால சபிஸ்டார் கர்த்தர். அப்போ கர்த்தர் அவங்களுக்கு ஒரு கமெண்ட்மெண்ட் கொடுக்குறாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. இதுதான் என்னுடைய வார்த்தை சொல்லபடி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க படிச்சீங்க, நீங்க கேட்கலன்னா நீங்க அவ்வளவுதான், உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும், சபிக்கப்பட்டு போயிடும் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கிளீனா கொடுத்தோம். அந்த அறிவு அவங்களுக்கு இருக்குது, நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியுது. அந்த அறிவு இருந்தோம். ஆனா என்ன பண்றாங்க? அதுபடி நடக்காம கொலை செய்யறாங்க, விபச்சாரம் பண்றாங்க, எல்லா அவசரங்களும் பண்றதுனால கர்த்தர் சபிச்சாரு. அப்ப அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணோம்? அறிவை பிராக்டிஸ் பண்ணோம். இதுதான் என்னுடைய லோகோலே நான் எழுதலான்னு இருக்கிறேன். அதாவது பிராக்டிஸ் தான் என்ன ஆகுனாக்கா அது ஞானத்தை வரும். நம்முடைய அறிவை பிராக்டிஸ் பண்ணாதான் ஞானத்தை நம்ம நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். பிராக்டிஸ் இல்லைன்னா அறிவு வேஸ்ட். இதுதான் விஷயங்கள் நிறைய சொல்லி. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்க்கலாம். இந்த ஞானத்தை பற்றி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற 3 ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருப்பாங்க. ஞானமே 2வது பாயிண்ட் எவ்வளோ சார் இது 3 பாயிண்ட் எவ்வளோ போக மாட்டேங்குது நினைச்சிருக்காரு.
ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடத்தையினாலே காண்பிக்க கடவன். ஒருத்தன் ஞானி விவேகி அப்படின்னு யார் இருக்கிறாங்களோ அவனை ஞானி சொல்லிட்டுனா ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு குணலட்சணம் சொல்றாரு. அவன் ஞானத்திற்குரிய என்ன சொல்றாரு? சாந்தத்தோட தன் கிரியை நல்ல நடக்கிறார் காண்பிக்க கடவன். சாந்தத்தோட ரொம்ப அமைதியா பொறுமையா சாந்த குணத்தோட பொறுமையோட என்ன பண்ணுவான்? தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்கணும். ஒருத்தனுக்கு ஞானம் இருக்குன்னா அறிவு இல்லை. ஒருத்தனுக்கு ஞானம் இருக்குன்னா அது நடக்கையினால நீங்க காமிச்சு காமிங்க. நடக்கைனா ரொம்ப வேகமா நடக்கணும் இல்லை, ரொம்ப பொறுமையா சாந்தமா ஒருத்தன் எதுல பேசினா கூட பரவாயில்ல, சாந்தமா ஒரு புன்முகத்தோட சிரிச்சுட்டு அதுக்கு நீங்க நல்ல ஒரு வழியை நடக்கையினால நீங்க காமிச்சு ப்ரூவ் பண்ணுங்க. வாயின் மாத்திரம் ப்ரூவ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அது நம்ம என்ன பண்ணணும்? நடந்து அவங்க காமிக்கணும். அவங்க ஷேம் ஆகிற அளவுக்கு சரி நம்ம எப்படிலாம் கத்தணும், ஆனா இவங்க ஒரு படி இறங்கி நம்மளுக்கு செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அதுதான் ஞானம் உள்ளவர்கள். அப்போ ஞானம் யாருக்கு இருக்குன்னா அவங்க சாந்தமா இருப்பாங்க, கோவப்பட மாட்டாங்க, ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டாங்க, பதட்டமா இருக்க மாட்டாங்க. ஞானி வந்து எப்பவுமே சாந்தமா இருப்பான், பொறுமையா இருப்பான். அதுதான் உள்ள சொல்றது. இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 அதிகாரம் 2ஆம் வசனம் பவுல் சொல்ற எப்படி இருக்கணும், நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. 1:13 நான் மனிதர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். கைத்தாளம் போலவும் நான் இருப்பேன் சொல்றாரு. அப்போ தீர்க்கதரிசனத்துக்கு உடையவனா இருந்து சகல ரகசியம் அதான 1:13 நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. என்னதான் தீர்க்கதரிசன வரங்கள் வர்ஷிப் லீடரா இருந்தாலும் எப்படிப்பட்ட ஜனமா இருந்தாலும் ஆனா அவங்க கிட்ட ஒரு அன்பு இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். தீர்க்கதரிசனம் வேஸ்ட், அப்படிங்கிற பிரசங்கம் வேஸ்ட், அவங்களுடைய வாழ்க்கை வேஸ்ட், எதுவுமே இல்லை. அப்போ அன்பு மட்டும் இல்லைன்னா எல்லாமே அது வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா அன்பு எல்லா நியாயப்பிரமாணத்துக்கு எல்லா விஷயங்களும் தேவனுடைய கமாண்ட் எல்லாம் அன்புல அவர் ஒழிச்சு வச்சிருக்காரு. அப்போ நம்ம சாந்தமா இருக்கணும். அது பவுல் சொல்றாரு, எல்லாம் எனக்கு தெரிஞ்சோம் நான் என்ன இருக்கிறேன், அன்பு எனக்கு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 12ஆம் வசனத்துல பாருங்க. இப்பொழுது கண்ணாடியே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவு. பவுல் என்ன சொல்றாரு? குறைந்த அறிவு. அந்த குறைந்த அறிவு வச்சு அவர் வந்து நடந்து காமிச்சதுனால பேர் சொல்றாரு பவுல போல ஞானமான ஒருத்தன் கிடையாது அப்படின்றார். அவனுக்கு எப்படிதான் இருக்கு? அறிவு குறைஞ்ச அறிவு. ஆனா பவுலோட பர்சனலான இந்த வாசினாக்கா அவன் யாருடைய சிஷன்னாக்கா யாரும் அவன் பேர் டக்குன்னு பாலாஜி. நல்ல ஒரு பேர் தெரியுமா? பவுல் வந்து ஒருத்தரோட கஸ்டடியில் வந்து வளர்ந்தார். நல்ல பேர். இப்போ வரைக்கும் ஞாபகம் வந்துச்சு, காலையில மறந்துச்சு. நான் கமாலியனுடைய ஒரு படிச்சவர். அதுக்கு குரு இருக்கார், அலெக்சாண்டியா நான் தெரியல. அவருடைய சிஷியன் தான் கமாலியன். கமாலியோடைய சிஷியன் தான் வந்து பவுல். அப்படிப்பட்ட கற்று தேர்ந்தவர், பல டிகிரி டாக்டர்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு படிச்சு வச்சிருக்காரு. அவரே சொல்றாரு, நான் குறைந்த அறிவு உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. குறைந்த அறிவு வச்சுக்கிட்டு அவன் நடக்கையினால காமிச்சதுனால ஞானமான மாறிட்டான். அதே போல தேவன் நம்மளுக்கு குறைஞ்ச அறிவுலாம் கொடுக்குற யாருமே வந்து விவேகி கிடையாது. நம்மளாம் வந்து அவ்வளவு அளவுக்கு நம்ம அறிவு இல்லை. ஆனா கத்த சொல்ற, நீங்க குறைஞ்ச அறிவு இருந்தாலும் நீங்க ஒரு நடக்கையை காமிச்சு வச்சுக்கலாம், எல்லாரோட மிகப்பெரிய ஞானமான நீங்க மாறிட்டீங்க. அதான் சபைக்கு தேவன் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இருக்கிற அறிவோட நீங்க கிரியை காமிச்சு பாருங்க, நடக்கையை காமிச்சு பாருங்க. நீங்க தான் உங்களை போல ஒரு ஞானம் ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேவனோட இந்த காலையில நம்மளுக்கு சொல்ற ஒரு விஷயம். அப்போ எல்லாமே இருந்தோம், நம்ம வந்து அதை வந்து நம்ம எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம், எப்படி நம்ம பார்த்துக்கிறோம், நம்மளுக்கு சின்ன அறிவாக இருந்தாலும் எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நடந்துக்கிறோன்றது ரொம்ப விஷயம். அப்புறம் பாருங்க 12, இப்பொழுது நான் குறைந்த அறிவு உள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம் அன்பு 3 நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்றாரு, எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ண தெரியணும், நம்ம வாழ தெரியணும், உயர்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும் சபைக்கு. 2வது ஞானமா நடக்கணும். ஞானம் என்னது? சத்தியத்தை அறிவு. அறிவா அப்படின்னாக்கா அறிவு தான். ஆனாலும் அந்த அறிவை நம்ம அப்படியே கேட்டு விட்டுனாக்கா அது அறிவா போயிடும். அப்ப அறிவு எப்ப
ஞானமாக கன்வெர்ட் ஆகும்னா அது எப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நடக்கையினால எப்போ நம்ம பண்ணுறோமோ அப்போ தான் ஞானமாக அது கன்வெர்ட் ஆகிடும். மூணாவது காரியம் பார்க்கலாம் பாருங்க. மூன்றாவது வந்து ஸ்டெமினா. அது ஓனாய்க்கு இருக்கிற ஒரு கேரக்டர் ஸ்டெமினானா ஒரு கெப்பாசிட்டி, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள இருக்கு. அதுவும் இல்லாம எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுதல். அந்த அளவுக்கு ஒரு நீ எவ்வளவு திட்டு நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்றது, எவ்வளவு மாறமான குடும்பத்தில் இருக்கட்டும் நான் வந்து ஏற்றுக்கொள்றேன். அந்த சகிப்பு தன்மை அதிகம் வந்து இந்த ஓனாய்களுக்கு இருக்குது. அதே போலதான் நம்மளுக்கு பவுலுக்கு இருக்குதா சகிப்பு தன்மைன்னா 2 தீமோத்தேயு 2:10 வேகமாக வாசிக்கலாம், டைம் இல்லை. 2 தீமோத்தேயு 2:10 ஆகையால் தெரிந்து கொண்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர் நிமித்தமாக சகிக்கிறேன். எல்லாத்தையும் சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். பவுல் நம்ம சகித்தாரா, அந்த சகிப்பு தன்மை உள்ள வந்துச்சுன்னா அந்த ஸ்டெமினா, அந்த கெப்பாசிட்டி உள்ள வந்துச்சு பவுலுக்கு. எல்லாத்தையும் ஜனங்க என்னதான் பண்ணாலும் நான் எல்லாத்தையும் நான் சகிச்சு கொள்றேன் அப்படின்றார். அதே போலதான் நம்மளுக்கு தேவன் சொல்றார், என்னதான் உங்களுக்கு விரோதமாக சபை மக்கள் எழுதினாலும் சரி, உங்களை யாரும் திட்டாலும் சரி, சபை கூட உள்ள சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர் நண்பர்கள், உங்க கூட இருக்கிறவங்க யார் இருந்தாலும் சரி, யாருன்னா உங்களை திட்டாலோ உங்களை விரோதிச்சாலோ அந்த சகிப்பு தன்மை உங்களுக்கு இருக்கணும். எவ்வளவோ சகிப்பு தன்மை அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னதான் பாரத ஒரு நாள் சுமத்தானோ உங்களுக்கு அந்த சகிப்பு தன்மை இருக்கும். அப்ப சபைக்கு ரொம்ப சகிப்பு தன்மை ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுதான் தேவன் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். அப்ப 4வது ஒரு காரியம் பார்க்கலாம் பாருங்க. ஓனாய்க்கு 4வது விஷயம் வந்து அது வந்து சாப்பிட்டு மிச்சத்தை வந்து சிங்கம் வந்து கொடுக்காது. அதே சாப்பிட்றோம், ஏதாவது மிச்சம் இருக்கோ அதுவே சாப்பிட்டோம் ஃபேமிலி. ஆனால் ஓனாய் கேரக்டர் இருக்குமா, ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை சாப்பிட வச்சு தான் அது சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் ஓனாய் இருக்குது. எது வந்தாலும் பிடிச்சிட்டு வந்து இந்த நீ சாப்பிடு, பிள்ளைங்க நீங்கள் சாப்பிடு, நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் போதும். ஃபேமிலியை ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடியதை ஓனாய் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அப்படியேப்பட்ட சிங்கத்துக்கு ஆப்போசிட் குவாலிட்டி யாருக்கு இருக்குது, அப்படியே உள்டா குவாலிட்டி யாருக்கு இருக்குது, இந்த ஓனாய்க்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அது சொல்லுது. அது போல ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை அது வந்து பார்த்துக்குது. அதே போல் ஆவிக்குரிய லைஃப்ல நாம ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஓனாய் வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்கன்னாக்கா பிள்ளைகள் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் தான் மிச்சம் மீதி இருந்தால் கொண்டாடி நம்ம 2 பேர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து நல்ல ஒரு கேரக்டர் அடையாளம். மாம்சம் சில பேர்லாம் இருக்கிறாங்க, கொண்டாடி சாப்பிட்டாங்களா ஃபுல்லாக சாப்பிட்டாங்களான்னு கண்டிப்பாக பண்ணாங்க. என்ன பண்ணுவோம், வந்த உடனே இவங்க பாட்டு சாப்பிட்டு இருக்குது, மிச்சம் இருக்குது, யாரும் சாப்பிட்டாங்களா சாம்பார் ஃபுல்லாக ஊற்றிக்கிறது, பூரி ஃபுல்லாக போட்டுக்கிறது, சப்பாத்தி ஃபுல்லாக போட்டுக்கிறது, சோறு எது வந்தாலும் கல்யாணம் எது வந்தாலும் ஃபுல்லாக போட்டுக்கிறது. பின்னாடி யாரும் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எப்பவுமே அந்த ஒரு மனப்பான்மையே இருக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து சிங்கத்தோட அடையாளம். ஆனால் ஓனாய்கள் என்ன பண்ணோம், மிச்சம் மீது ஐயோ அடுத்தது தம்பி வருவான், அடுத்தது பிள்ளைங்க வருவாங்க, அவங்க சாப்பிடணும் அப்படின்னு எடுத்து வைக்கிறது தான் ஓனாயோட கேரக்டர். அப்போ அது போல இந்த ஆவிக்குரிய சபையில யார் இப்போ புதுசாக ரசிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, யார் இப்போ ரொம்ப பலவீனத்தில் இருக்கிறாங்க, யார் விசுவாச குறைச்சல் இருக்கிறாங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் ஹானர் பண்ணணும். அதை நம்ம செய்வோமா, அவங்க நம்ம கண் கொடுத்து நம்ம வெளிதான் பண்ணுவோமா. நம்ம ஏதாவது சாதாரண சொந்தல் கிடைச்சாலும் டீ கிடைச்சாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைக்குதா அது கூட நம்ம பார்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு போய் சேரலையா, அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறது. இது சின்ன விஷயம் நான் சொல்றேன். அது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் சின்னவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். ஏன்னா இப்போ பிறந்திருக்கிறார்கள், அவங்க இப்பதான் ஞானசானத்துல வராங்க, இப்போ ரசிக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். இதுதான் ஓனாய்களுடைய கேரக்டர். அப்போ நம்ம சின்னவங்களை ஃபர்ஸ்ட் நம்ம கனம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவங்கள நம்ம தேற்றணும். அந்த விசுவாச குறைச்சல் இருக்கிறவங்க, ரசிக்கப்பட்டவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் யாரெல்லாம் பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து 4th கேரக்டர். 1 தெசலோனிக்கர் 5:12 பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5:12. அன்றியும் சகோதரர்களே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள். யாரை பார்த்தாலும் இவங்களை பிடிக்காது, இவங்களை நான் நேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா ஆண்டோட வருகை சீக்கிரம் வந்துருச்சு. அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷப்பட்டு உலகம் தானே சொல்றான், இருக்கிற வரைக்கும் பிறந்தோம் இறந்தோம், ஆனா நடுவில் ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்ல எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு இப்ப லேட்டஸ்டா இருந்த ஒரு காமெடி நடிகருடைய ஒரு சொல்லிடுது. அப்படி இருக்கிறப்போ இருக்கிற கேப்ல நம்ம சமாதானமா இருக்கும். எதுக்கு சண்டை சச்சரவு. அன்றைய சகோதரே, உங்களுக்கு பிரயாசப்பட்டு கர்த்தருக்கு உங்களுடைய விசாரணை செய்வதாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுவதை நீங்கள் மதித்து அப்படின்றார். அப்ப யார் பெரியவங்க சின்ன அவங்க கேட்கணும்.
அப்படி யாரெல்லாம் வந்து கர்த்தரை வார்த்தை கேட்கறாங்களோ அவங்களை மதிச்சு அவங்க நடந்துக்கணும். உங்களுக்குள்ளே நீங்க அன்பா இருக்கணும், சமாதானமா இருக்கணும் அப்படி சொல்றாரு. அதுதான் வந்து ஒரு இன்னொன்று களத்தில் 6:2 டைம்ல நீ வீட்டை வாசிப்பாங்க. களத்தில் 6:2 ஒரு வாரம் ஒருவர் சுமக்கணும் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ ஒருத்தர் பண கஷ்டத்தில் இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு பணத்தை தந்து அவங்க ஹெல்ப் பண்ணலாம். இந்த அளவு கூட நீங்க அன்பு செலுத்தணும் உள்ள போட்டுருக்கு. ஆனா அந்த இடத்துல நம்ம பினான்சியலாக நம்ம அவ்வளவு ஒன்றும் நம்ம பெரியவங்க கிடையாது. அப்போ ஒரு வார்த்தை ஒரு சுமக்கணும் அப்படின்னா சொல்றாரு. அப்ப இந்த விஷயங்கள்லாம் சமாதானத்துக்கு எதுவாக இருக்குது. 5வது ஒரு காரியம் கடைசியில் முடிக்கிறோம் பாருங்க. ஓனாய்க்கு இருக்கிற ஒரு விஷயம், கடைசி ஒரு விஷயம் என்னன்னா அவுளிங்னா ஊழையிறது. அது அழகா நைட்ல வந்து அழகா அது ஊழையிடும் பாருங்க. எனக்கு தெரியல, எப்படி தெரியல நினைச்சிங்க. அந்த அவுளிங் பண்றப்போ ஊழையிடும் போது அது என்ன ஒரு அர்த்தமா இருக்குன்னா அது ஒரு அழகான மியூசிக்கல் மெலோடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. மெலோடிக்கலா இருக்கும் அது கேட்கறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் அந்த அந்த ஆராய்ச்சி பண்றாங்க, வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்போ அவுளிங்னா எதை குறிக்குதுன்னா ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்றது. இன்னொரு ஓனாய்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கம்யூனிகேட் பண்ற ஒரு விஷயம். எங்க ஆசாரியருக்கு நீங்க வாங்க, ஏதாவது கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ஒரு விஷயம் எதிரிகளா இருக்கிறாங்க பார்த்து இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் சிம்பிள் வந்து அது சொல்ற சவுண்டு தான். அப்ப கம்யூனிகேட் பண்றது. அதே போலதான் பவுல் நம்ம எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்றாரு. அப்படியே மெசேஜ், கடவுளுடைய மெசேஜ் சத்தியத்தை நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறார். அது எபேசியர் 5:19 பாருங்க எப்படி புரிய வைக்கிறார் பாருங்க பவுல். அது நம்மளுக்கு சொல்றாரு எப்படி புரிய வைக்கணும்னு. எபேசியர் 5:19 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப சங்கீதத்தினாலும் ஞான பாட்டிகளாலும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒருத்தர் புத்தி சொல்லிக்கீங்க அப்படின்றார். அவர் அப்படிதான் சொன்னார், புத்தி சொன்னார். நமக்கு எல்லா விதமான புத்திகள் கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், எபேசியர் எல்லாத்தையும் அவர் புத்தி சொல்றாரு. எப்படி நடத்தணும், சபை எப்படி நடத்தணும்னு சொல்லித்தரார். ஆனா நம்மளுக்கு என்னன்னா நீங்களும் சங்கீதத்தினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்க என்ன பண்ணா ஒருத்தருக்கு புத்தி சொல்லிக்கீங்க அப்படின்றார். ஒருத்தர் குறைச்சலாதீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளே நீங்க புத்தி சொல்லிக்கீங்க. சங்கீதத்தாலும் சொல்லலாம், பாட்டுனாலே சொல்லலாம். அதுல இருக்கிற விஷயங்கள் சங்கீதனாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்க வந்து புத்தி சொல்லுங்க. ஞான பாட்டுனா நீதிமொழிகள், சங்கீதம்னா சங்கீதத்தில் இருக்கிற சத்தியங்கள், அதை கொண்டு நீங்க வந்து புத்தி சொல்லிக்கீங்க அப்படி சொல்றாரு. கொலோசியர் 3:14 ஒரு விஷயம் இருக்கு, வாசிச்சு பார்க்கலாம். கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் இங்கே அதான் சொல்றாரு. சங்கீதனாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி புத்தி சொல்லி நீங்க என்ன பண்ணீங்கன்னா கீர்த்தனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பென்யமீன் பீறுகிற ஓனாய். இப்போ ஓனாய் நம்ம பார்த்தோம், அதுக்கு நாங்கள் கேட்டு பார்த்தோம். அப்போ அது கூட தான் பென்யமீன் ஓனாய் மாதிரி இருப்பாங்க. எங்க போனாலும் அவங்க பாடம் தெரிஞ்சவங்க, அதுக்கு சூழலுக்கு அந்த மாதிரி மாறிப்பாங்க. அடுத்தது ஞானம் அவங்களுக்குள்ள இருக்கும். அடுத்தது 3வது சகிப்புத்தன்மை அவங்களுக்குள்ள நிறைய இருக்குது. 4வது ப்ரொடெக்ஷன், ஃபேமிலியை பார்த்ததுல, சபை மக்களை பாதுகாக்கிறதுல அவங்க அதில் குறிப்போட இருக்கிறாங்க. 5வது மெசேஜ் கன்வே பண்றது, கம்யூனிகேஷன், சத்தியத்தை சொல்றதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த கேரக்டர்லாம் அதான் கர்த்தர் பீறுகிற ஓனாயா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அவங்களும் பீறுகிற ஓனாய், நாமளும் பீறுகிற ஓனாய். இந்த பீறுகிற ஓனாயா நம்ம மாறிட்டா கர்த்தர் என்ன ஒரு நன்மை வச்சிருக்காருன்னு கடைசி ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். உபாகமம் 33:12 இதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற கடைசி ஒரு காரியம். உபாகமம் 33:12 பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். பென்யமீனை குறித்து கர்த்தர் பேசுறார். என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். இப்ப பென்யமீன் யாரு? பவுல் அடையாளப்படுத்தாச்சு. பவுல்னா யாரு? நாம் அதில் அடங்கியிருக்கிறோம். இப்ப நம்மளை குறிச்சு கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பிரியமானவன். நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க எனக்கு பிரியமான ஓனாய் மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா, இந்த 5 கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு பிரியமானவன். அப்புறம் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான் அப்படின்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவோட நம்ம சுகமாய் தங்கியிருப்போமா? இதோட என்ன வாழ்க்கை நம்மளுக்கு வேணும்? அவர் நம்ம பக்கத்துல இருக்கிறார். உங்க பக்கத்துல அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். இரவு முழுதும் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை அவர் பாதுகாக்கிறார், அரவணைக்கிறார், உங்களை சுகப்படுத்துகிறார். எல்லா விஷயங்களும் தேவன் உங்களோட இருந்து தங்கியிருக்கிறார். அப்புறம் அவர்
என்னாலும் அவர் காப்பாற்றி, எங்க போனாலும் அவர் நம்மை காப்பாற்றுகிறார். காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருக்கார். உங்க எல்லை எது வரைக்கும்? இந்த சர்ச்சில் இருந்தாங்க இல்லையா, அதுக்குள்ளதான் கற்றுக்கிட்டார். இந்த இடத்துல போக மாட்டார். அப்படியே ஒரு ஒரு நல்ல தேவன் நம்மளுக்குள்ள இருக்கார். உங்க வீடு 10க்கு 12 வீடு தான் இருக்குதா, இல்லை இவ்வளோதான் இருக்குதா, 30க்குள்ள 12 தான் இருக்குதா வீடு, அந்த எல்லைக்குள்ள தான் கர்த்தர் சுத்திக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அழைப்பு தேவன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார். அவர் வாசமாக இருக்கிறார். அவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். உங்களை அவர் நேசிக்கிறார். உங்களுக்கு பிரியமா இருக்கிறார். நான் தான் சொல்றார், சபை மக்கள் பீறுகிற ஓநாய்கள். காலையில இறை தின்னும். காலைனா அவருடைய மன மகிழ்ச்சி நாள், அந்த சக்தியை அவங்க மேற்கொள்ளும். மாலையிலே வீட்டுக்கு போகும்போதும் சரி, அதை அவங்க அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் வீதியை விட்டாங்க. என்னைக்கு சாப்பிட்டீங்களோ அது ஃபுல்லாக ஜீவன் அடிச்சுதான் நீங்கள் அதை போவீங்க. எதுவுமே வீதியே வைக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சத்தியத்தை நீங்கள் ஆராய்ச்சி அதை நீங்கள் ஒன்றும் வீதி இல்லாமல் நீங்களே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீனாக சாப்பிட முடிவீங்க. எப்போ சாப்பிட முடியுவீங்க? மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடணும். அதான் ஓநாய்க்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டர். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். அவர் வந்து நம்மளை காப்பாற்றுகிறார். நல்ல ஒரு தைரியத்தை, ஒரு உடன்படிக்கை தேவன் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக நாம் கரங்களை தட்டி கருத்து நான்